தாரோ அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி வெப் சீரிஸ் இப்போ தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் எப்படி இருக்குது, இந்த சீரிஸோட கதை என்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக எடுத்திருக்காங்க. டோட்டலாக இப்போதைக்கு ஒரு 4 எபிசோடு வந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பல்கர் சிங் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சில தவறான விஷயங்களை பண்ணுறாரு. இப்படிப்பட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நடு ரோட்டில் இந்த கண்டம் துண்டமாக வெட்டி போட்டுருவாங்க இந்த படத்தோட ஹீரோயின். இந்த சீரியஸை பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஹீரோயின் தான் இதை பண்ணாங்க அப்படின்னு. இந்த கதையில் இந்த போலீஸ் சைடில் இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. யார் இதை பண்ணாங்க, பண்ணவங்க இப்போ எங்கே இருக்காங்க, எதுக்காக இதை செஞ்சாங்க அப்படின்னு இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. அதில் இந்த போலீஸ் வந்து இந்த மாதிரி ஹீரோயின் தான் இதை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஹீரோயின் எதுக்காக அந்த போலீஸ் ஆஃபீஸரை இந்த மாதிரி நடு ரோட்டில் கண்டம் துண்டமாக வெட்டி போட்டாங்க அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த சீரியஸோட கதை. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பஞ்சாபி மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸை பார்க்குறது அப்படின்னா. இந்த சீரீஸில் இருந்த இந்த 4 எபிசோடையும் நான் பார்த்ததுக்கப்புறம், அதாவது இந்த சீரீஸ் வந்து இன்னும் முடியலை, இந்த அடுத்த வாரம் ஒவ்வொரு எபிசோடாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பஞ்சாபி வெப் சீரிஸை வந்து பார்க்குறேன் அப்படின்னா, அது வந்து இவங்க எடுத்த விதம் வந்து சுத்தமாக சரியில்லை. இந்த மாதிரி ரொம்ப டல்லாக கொண்டு போயிருப்பாங்க இந்த 4 எபிசோடுமே. இந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்த இவங்க பேசுகிற விதம் கூட அந்த படத்தில் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. அதாவது அந்த வெப் சீரிஸில் அந்த சீரியஸை பார்த்ததுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாக நானும் டல்லாக தான் இருந்தேன். இந்த 4 எபிசோடு எப்படி இருக்குன்னா, அடுத்து வரப்போகிற எபிசோடில் எப்படி இருக்க போதுன்னு தான் தெரியல. இப்போ இந்த சீரியஸை பார்க்கலாமா அப்படின்னா, இந்த சீரியஸை பார்க்காதது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சீரியஸை நீங்கள் பார்க்காம இருந்தாலே நல்லது. எனக்கு இந்த சீரிஸ் வந்து சுத்தமாக பிடிக்கல.